சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 1ல 7 தேர்ட் கொஸ்டின். அதுல மொத்தம் 3 கொஸ்டின் குடுத்துருக்காங்க. ஏல தேர்ட் கொஸ்டின். அதாவது எப்படி குடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் dy by dx. ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னா, a ஓட கொஸ்டினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் 1 பை 1 பார்க்கலாம். y ஈக்குவல் டு x log x e பவர் x இந்த மாதிரி குடுத்துருக்காங்க. நம்மளுக்கு dy by dx வேணும். இங்க u, v, w 3 ஃபங்க்ஷன். u வந்து x, v வந்து log x, w வந்து e பவர் x. அப்ப இதனோட ஃபார்முலா என்னன்னு எழுதிடுங்க. u dash v w plus u v dash w plus u v w dash இதான் ஃபார்முலா. இப்போ நம்ம 1 by 1 வேல்யூ எழுதிக்கோங்க. u என்ன x, v வந்து என்ன log x, w என்ன e பவர் x. அப்ப u dash டெரிவேட்டிவ் பை x வந்து 1, v dash வந்து log x டெரிவேட்டிவ் ஃபார்முலா 1 by x, w dash e பவர் x ஓட ஃபார்முலா e பவர் x. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். எழுதலாமா ரிசல்ட்? அப்ப என்னாச்சுன்னா dy by dx equal to u dash வந்து 1 into v log x into w e power x plus u x into v dash 1 by x log x ஓட டெரிவேட்டிவ் into e power x அப்படியே இருக்கும் plus u ஓட வேல்யூ என்ன x plus into v வந்து log x v dash w dash ஆகுமா w dash வந்து e power x அப்ப e power x னு எழுதிருக்கோம். அப்ப இது சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும் dy by dx equal to 1 into log x அப்ப log x into e power x plus x கட்டாயிரு 1 into e power x plus x into log x into e power x. அட்லீஸ்ட் இதோட கூட விட்டுருங்க. e power x காமனா எடுக்க முடியும். மேபி டிப்ளமோ மேக்ஸிமம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க இதோட கூட விட்டுருங்க. இதான் a கொஸ்டினோட ஆன்சர். ரிப்பீட்டடாக கேட்டு பாருங்க அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ நான் பி கொஸ்டினோட ஆன்சர் பண்ண தேடுது பி கொஸ்டின் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா y ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் பிளஸ் லாக் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் இ பவர் எக்ஸ். இதுக்கு என்ன ஃபார்முலானா u பை v ஃபார்முலா. இதனோட ஃபார்முலா என்ன u டேஷ் v மைனஸ் u v டேஷ் டிவைடட் பை v ஸ்கொயர்டு. இங்கே u ஓட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கோங்க. u ஓட வேல்யூ என்னன்னா cos x plus log x. அப்ப v ஓட வேல்யூ என்ன கீழ டினாமினேட்டர் இருக்குது v. அப்ப v equal to x squared plus e power x. அப்ப u dash என்ன கிடைக்கும் cos x ஓட டெரிவேட்டிவ். cos x ஓட டெரிவேட்டிவ் என்ன தெரியுங்களா minus sin x plus log x ஓட டெரிவேட்டிவ் என்னன்னா 1 by x. அதே மாதிரி v dash equal to x squared ஓட டெரிவேட்டிவ் என்ன 2x. அதே மாதிரி e power x ஓட டெரிவேட்டிவ் வந்து e power x தான் e power x. இப்போ நம்மளோட ஒர்க் ஆரம்பிக்கலாமா? அப்போ நம்ம வந்து இதை வந்து டெரிவேட்டிவ் பண்ண போறோம். அப்போ dy by dx னு எழுதிக்கங்க. ஃபார்முலா என்ன எழுதிக்கிறேன் u dash v. அப்போ u dash என்ன minus cos x plus 1 by sin x. அது எழுதிக்கங்க பிராக்கெட் போட்டு minus sin x plus 1 by x into v ஓட வேல்யூ என்ன இந்த டேர்ம் இருக்கு பாத்தீங்களா அப்படி எழுதிக்கங்க x squared plus e power x minus u ஓட வேல்யூ இந்த ஃபுல் வேல்யூ அதை எழுதிக்கங்க cos x plus log x into v வேல்யூ என்ன 2x plus e power x. அப்ப 2x plus e power x னு வரும். ஓகேங்களா? அப்ப divided by v squared என்னது x squared plus e power x the whole square. அட்லீஸ்ட் இதோட கூட விட்டுருங்க. உங்களுக்கு உள்ள மல்டிப்ளை பண்ணி டிப்ளமோ மேக்ஸ் கஷ்டமா இருந்தா இதோட கூட விட்டுருங்க மார்க் கொடுத்துருவாங்க. ஏன்னா 10 மார்க் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? வீடியோ வாட்ச் பண்ணுங்க. 2-3 டைம் வாட்ச் பண்ணாதான் புரியும். இப்போ நான் தேர்ட் கொஸ்டின் போடுறேன். தேர்ட் கொஸ்டின் வந்து கொடுத்துக்கிற ஃபார்மேட் என்னன்னா பாராமீட்ரிக் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. at2, y equal to 2at. நம்ம பாராமீட்ரிக் ஃபார்முலா என்ன சொல்றாங்கன்னா dy by dx equal to dy by dt divided by dx by dt. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இது with respect to t பண்ண போறோம். அப்ப dx by dt equal to a constant. அப்ப d by dt of t square. t square னா a square x square ஓட கான்செப்ட் தான். அப்ப என்ன ஆகும் 2x னு வரும் இங்க 2t னு வரும். அப்ப என்னோட ஆன்சர் என்ன 2at. யாரோடது dx by dt ஓடது.
அதே ஐடியா ஒய்யோட இருக்கு. ஒய் என்ன ஆகும்? டிஒய் பை டிடி கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிங்க. 2a கான்ஸ்டன்ட். அப்போ டி பை டிடி ஆஃப் டின்னு வரும். டி பை டிடி ஆஃப் டி வந்து 1. அப்போ 2aன்னு வரும். இது யாரோட ஆன்சர்? டிஒய் பை டிடியோட ஆன்சர். அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? டிஒய் பை டிஎக்ஸ் வேணும். டிஒய் பை டிஎக்ஸுக்கு மேலே ஃபார்முலா கொடுத்துக்கிறேன். டிஒய் பை டிடியோட வேல்யூ இங்கே என்னது? 2a இருக்குது. 2a அப்ளை பண்ணுங்க. டிவைட் பை டிஎக்ஸ் பை டிடி வேணும். 2a டி பை 2a டிடி இருக்குது. அப்போ 2a டின்னு எடுத்துங்க. 2a 2a கேன்சல் ஆயிரும். அப்போ dy பை dx ஈக்குவல் டு 1 பை t. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஈஸியாக எடுத்துருங்க. இது 10 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்கிற மாதிரி அப்டேட் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் பார்த்து இந்த 3 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.